போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நம்முடைய இயேசுவே, நம்முடைய இரட்சகரே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்ணாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, நம்முடைய இரட்சகரே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. உங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால நான் வரவேற்கிறேன். குட் ஸ்டார்ட் என்கிற கர்த்தாவே ஒரு எபிசோடை நாங்கள் கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேலாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களோடு என்கிற தலைப்பிலும் ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற தலைப்பிலும் காலைதோறும் 7 மணிக்கு உங்களோடு கூட லைவில் வந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் நீங்கள் பார்த்து இந்த செய்திகளை கேட்டு ஆசீர்வாதத்தையும் தேவனுடைய சத்தியத்தின் அறிவையும் நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்வில் மாற்றங்களும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நிச்சயமாகவே
இந்த நாளிலும் கூட 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17-18 வாசித்து, கிறிஸ்துவுக்குள் நான் ஒப்புரவாக்கும் உபதேச ஊழியத்தை நான் பெற்றிருக்கிறேன், ஒப்புரவாக்குதலின் ஊழியன் நான் என்கிற ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். தியானிக்கிறது மாத்திரம் அல்ல, இதை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணுவோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. வசனம் வாசிப்போம். 18. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஆமென். அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். யாரோடு யார் ஒப்புரவாகுதல்? தேவனோடு மனிதன் ஒப்புரவாகுதல், தேவனை மனிதன் சந்தித்தல், தேவனிடத்திலே மனிதன் ஐக்கியப்படுதல், உறவு கொள்ளுதல். மகா பரிசுத்தமான தேவன் இது ஒரு புறம் இருக்க, மனிதன் மகா பெரிய பாவி. பரிசுத்தமும் பாவமும் ஒன்றாய் இணைய முடியாது. பூரண சர்க்குணரும் பாவியும் இணைய முடியாது. ஆனால் இந்த பாவியாகிய மனுஷன் மேல் தேவன் அன்பு வைத்தார். அன்பு வைத்து அவனை நேசித்து தான் கிட்ட சேர்த்து வச்சுக்கணும். நான் இல்லாமல் அவன் வாழ முடியாது. அவனுடைய டெஸ்டினி, அவனுடைய முடிவு ரொம்ப மோசமாக போயிடும். அவனை எனக்கென்று நான் உருவாக்கினேன், படைத்தேன். ஆகவே ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் திஸ் மேன்கைண்ட். இந்த மனித சமுதாயத்தை நான் லூஸ் பண்ண விரும்பலை, நான் இழக்க விரும்பலை என்று சொல்லி தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்னையே ஒரு முடிவெடுத்தார். தன்னுடைய சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி அவரை சிலுவையிலே பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழ வைத்து மனிதன் பட வேண்டிய அந்த பாடுகளையும் தண்டனையையும் தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் மேலே அனுப்பி மனிதனை இயேசுவுக்குள்ளாக இயேசுவின் மூலமாக மீட்டெடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் இரத்தத்தினாலே. இனி பிறக்கப் போகிற ஒவ்வொருவருடைய பாவத்தையும் சுமக்கிறதற்கு திரும்ப ஒருக்கா கல்வாரிக்கு கொல்கதா மலைக்கு இயேசு வரப்போகிறது இல்லை. ஆல்ரெடி அவர் குருசிஃபைடு, அவர் கல்வாரி என்கிற இடத்திலே சிலுவையிலே அறையப்பட்டு விட்டார். மனுக்குலத்துக்காக, ஒவ்வொரு மனுஷனுக்காகவும், இனி வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்காகவும். ஒரு ஆதாம் என்கிற அந்த மனுஷன் தான் செய்த பாவ செயலாலே முழு மனுக்குலத்தையும் தன்னுடைய ஜென்ரேஷனை அப்படியே பாவத்துக்குள்ளே நடத்திட்டான். 2ஆம் ஆதாகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தன்னுடைய ஒரு செயலாலே சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து பாவத்தை சுமந்ததினாலே அவர் எல்லா மனுஷருடைய பாவங்களையும் அவர் இப்பொழுது மன்னித்து விட்டார். எல்லாரும் மன்னிக்கப்பட்டு தான் பிறக்கிறாங்க. இனி பிறக்க போகிறவங்கெல்லாம் அவங்க எல்லாரும் போய் நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறத அங்கீகரித்து தேவனோடு கூட உறவு வைக்க வேண்டியது தான். தேவரே, நீர் எனக்கு தகப்பனாயிரும், நான் உம்முடைய பிள்ளையாக மாற விரும்புகிறேன், என்னை ரட்சியும், என்னை மன்னியும், என் பாவங்கள் சுமக்கப்பட்டிருக்கிறது என்கிற சந்தோஷத்துக்காக நன்றி என்று சொல்லி டன் டீடை இருதயத்தில் விசுவாசிப்பது, நடந்து முடிந்த அற்புதமான அந்த சிலுவை மரணத்தை
என் பாவங்களுக்காக அவர் மரித்தார், எனக்காக மன்னிப்பை ஆயத்தம் பண்ணி அவருடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி விட்டார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு தேவன் முடித்து வைத்த செயலின் மேலே நம்பிக்கையை வைத்து விசுவாசம் வைத்து தேவனோடு இனி இணைய வேண்டியதுதான். இதான் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்களும் நானும் கூட இன்றைக்கும் இந்த வேலையை தான் செய்கிறோம். மன்னிக்கப்பட்டது என்கிற செய்தியை அவங்களுக்கு போய் சொல்லணும். இது ஒரு நற்செய்தி. நீங்கள் உங்கள் பாவங்களுக்காக தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமில்லை. இயேசு உங்களுக்காக தண்டிக்கப்பட்டு விட்டார். கடவுளுடைய மன்னிப்பு உங்களுக்கு கிடைத்து விட்டது. நீங்கள் போய் அந்த மன்னிப்பை இப்போ அறிஞ்சிட்டிங்க. போய் அவரோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். தேவனோடு இணைவது, ஒப்புரவாகுவது என்பது ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல, ஒரு மாபெரும் காரியம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இங்கே உலகம் முழுவதும் அருமையானவர்களே, மனுஷர்கள் பகையிலும் பொறாமையிலும் கசப்பிலும் வைராக்கியத்திலும் ஓ முகத்தில் முழிக்க மாட்டேன், என் முகத்தில் நீ முழிக்காத அப்படின்னு சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? எல்லாம் உள்ளே இருக்கக்கூடிய பாவம். எல்லாரும் கடவுளை தனிப்பட்ட விதத்தில், எனக்கு பிரியமான விதத்தில், எனக்கு பிடிச்ச விதத்தில், அப்படி சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச விதத்தில் கடவுளை நான் டேக் கேர் பண்ணிக்குவேன். அப்படின்னான்னு அர்த்தம், அவரை சமாளிச்சுக்குவேன், அவருக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுக்குவேன். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னால் விட முடியல. இந்த கசப்பு, வைராக்கியம், பகை, பழிக்கு பழி வாங்குகிற தன்மை, இதெல்லாம் என்னால் விட முடியாது என்று சொல்லி தொடர்ந்து அருமையானவர்களே, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற, தன் மனதிலே தோன்றுகிற வழியில் நடந்து கடவுள்கிட்ட நெருங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவைகளெல்லாம் மரண வழிகள். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே இந்த காலை வேளையில் இயேசு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த வழியில் நடக்க நீங்கள் முற்பட்டு உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்து தேவன் உங்களை மன்னித்திருக்கிறார் என்கிற ஒரு அற்புதமான நற்செய்தியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிங்க. ஒருவேளை கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய தவறும் செய்திருக்கலாம், அநேக ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் கூட நீங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள் நிமித்தம் உங்கள் நிமித்தம் அநேகர் பாதிக்கப்பட்டு கூட இன்றைக்கு நொந்து போய் இருக்கலாம். உங்களை அது நிமித்தம் ஒரு மாதிரி வெறுப்பாக பார்த்து கொண்டு கூட இருக்கலாம். நண்பனே, கலங்காதே. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கும் பாவ மன்னிப்பு சிலுவையிலே ஆயத்தம் பண்ணப்பட்டது. ஏனெனில் அவர் சொன்னார், சிலுவையிலே மரிக்கும்போது இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள். அணிகளாலே கடாவுவதும், முள்முடியை சூட்டுவதும், வாரினாலே அடிப்பதும், கேலி பண்ணுவதும், அவமானப்படுத்துவதும், இந்த செயல்களெல்லாம் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்து தீமையை நன்மையினாலே வென்ற அந்த இயேசுவானவர் உங்களுடைய பாவங்களை சுமந்திருக்கிறார். நீங்கள் இப்பொழுதே அவற்றை ஒப்புரவாகலாம். இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறார். இதுவரைக்கும் ஒப்புரவாகலைன்னா ஆண்டவற்றை உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி அவரிடத்தில் போய், எனக்காக அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், என் பாவங்களை சுமந்தீர், என் மேலே வர வேண்டிய தண்டனையை நீர் ஏற்றுக்கொண்டீர், உம்முடைய பரிசுத்தமான இரத்தத்தினாலே என்னை கழுவும்படி நான் கேட்கிறேன் என்று ஒப்புரவாகுங்கள். மன்னிப்பை கேட்டு, அவர் மன்னித்து விட்டார் ஏற்கனவே, பட் நீங்கள் அவரோட நெருங்கி சேர்ந்து உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதலை
அங்கீகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் மன்னித்துட்டார். அவர் உள்ளத்தில் எதுவுமே இல்லை, உங்களை மன்னித்துட்டார். அவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. பட் நீங்கள் கடவுளோடு இருக்கக்கூடிய உறவை தொடரணும்ல. அந்த உறவை தொடர்றதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும்ல. அவர் ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ளணும்ல. உங்கள் மனசில் அவருக்கு ஒரு இடத்த கொடுக்கணும்ல. உங்கள் இருதய சிங்காசனத்தில் அவரை உட்கார வைக்கணும்ல. நீங்கள் அங்கீகரிக்காமல் அந்த மன்னிப்பு உங்களுக்கு சொந்தமாகாது. உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவைகளை நீங்கள் எடுத்து அனுபவிக்காமல் அது உங்களுக்கு சொந்தமாகாது. பட் அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிவிட்டார். பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள், நமக்கு மாத்திரம் இந்த மன்னிப்பு இல்லை, பூமியில் தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த மன்னிப்பை தேவன் வழங்கியிருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய சொந்த குமாரனுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். பிறக்க போகிற ஒவ்வொரு குழந்தையினுடைய பாவத்தையும் அவர் சுமந்திருக்கிறார். ஆகவே what we have to do, we have to go and tell the gospel that you are forgiven. நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த காரியத்தை நாம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, நீங்களும் போங்க, நீங்களும் போங்க. இந்த கடவுள் நம்மளை எவ்வளவா நேசிக்கிறார்ன்றத நீங்களும் என்ஜாய் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கடவுள் எங்கோ இல்லை, உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டு இருக்கிறார் என்று நீங்களும் நானும் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நான் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிற ஒரு வேலையால், அப்படி சொல்லுங்களேன். உங்கள் குடும்பங்களில், உங்கள் நண்பர்கள்ட்ட இந்த கிறிஸ்துவ தைரியமாக, போல்டாக, கிறிஸ்துவை தவிர வேறொருவரும் இல்லை என்கிற அந்த வெளிச்சத்துக்குள்ளே அவங்கள நடத்தலாமே. ஒப்புரவாக்குதலின் உபதேசம் தானே இது. தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகளை தேவ ஆவியானவன் நம்முடைய இருதயங்களில் தோன்ற பண்ணின மாதிரி அவங்களுடைய இருதயங்கள்லையும் தோன்ற பண்ணுகிறதற்கு, கண்களை திறக்கிறதற்கு மற்றொரு இடத்துல கிறிஸ்தவ மதத்தில் சேருகிற ஒரு காலிங் இல்லை, அழைப்பு இல்லை. இது மெய் தேவனாகிய சிருஷ்டி கர்த்தரிடத்தில் மனிதனை ஒப்புரவாக்குகிற வேலை. ஹல்லேலூயா. இதற்கான கிரயம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. மனிதன் இதை அங்கீகரிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த ரட்சிப்பு நான் என் மனசெல்லாம் கொடுக்க விரும்பலை. இந்த இயேசு சாமி எனக்கு இந்த நன்மையெல்லாம் செய்யட்டும், நான் ஒரு பொருத்தனை பண்ணுறேன், நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன், கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், இல்லைனா அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். இல்லை, ரட்சிப்புக்கு அடுத்த காரியங்களில் ஒரு மனுஷன் தன் உள்ளத்தை முதலாவது கொடுக்க வேண்டும், தன்னையே கொடுக்க வேண்டும். அதைத்தான் தேவன் கேட்கிறார். ரட்சிப்புக்கு தங்கம் இல்லை. ஒருவேளை தங்கம், பொன்னு, வெள்ளி, சொத்து இவைகள் உங்களுக்கு விக்கிரகமாக இருந்து இவைகளை கூட நான் வச்சுக்கிற தயார், இந்த இயேசு வேணாம்னு ஓடி போகிற இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கடவுளுடைய மன்னிப்பையும் சரி ஒப்புரவாக்குதல்கிட்டையும் நெருங்கவே முடியாது. ஏன்னா உங்களுக்கு படைத்த தேவனை விட்டுட்டு படைத்த படைப்புகள் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வச்சு அதுதான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை அது நடத்திரும், என்னை ரட்சித்திரும் அப்படின்னு சொல்லி நினைத்தால் அது தவறு. ஏன்னா இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஆத்துமாவுக்கு மீட்பு இயேசுவின் இரத்தத்தினால் மாத்திரம்தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய மன்னிப்பை பெறுகிறதுனால மாத்திரம்தான். ஆகவே முதல் வேலையாக ஒரு காரியம் செய்வோம். இந்த பூலோகத்தில் நான் வாழுகிற நோக்கம் இது. ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நீங்கள் எனக்கு ஒப்புவித்திருக்கிறீங்க. அதற்கு ஒரு உக்கிரான காரணம் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த உக்கிரான ஊழியத்தை செய்ய என்னை எடுத்து பயன்படுத்தும். ஆமேன். ஆகவே
தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார்னு சொல்லிட்டு, அருமையானவர்களே, காயப்பட்டவர்களையும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறவர்களையும் நோக்கி இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்வோம். சந்தோஷமாக தேவன் நம்மை அற்புதமாய் உயர்த்துவார். அறுவடைக்கு ஏற்ற கூலியை அவர் கொடுப்பார். அறுப்பு மிகுதி. ஹல்லேலூயா. நாம் பாடுவோம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த கடமையை மாத்திரம் செய்கிறதற்கு இன்னமும் எங்கள் உள்ளத்தையும் மனதையும் கொடுக்கிறோம், இல்லை நிறைகிறோம். ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியனாக கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன் என்கிற வெளிச்சத்தில் நடக்க கிருபை தாரும். யாருக்கெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை சொல்லுகிறாரோ, ஏவுகிறாரோ, என் உள்ளத்தில் பேசுகிறாரோ, அவர்களுக்கெல்லாம் இந்த கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நற்செய்தியை, பாடு உபத்திரவங்களுக்கு இயேசு உட்படுத்தப்பட்டார் என்கிற வெளிப்பாட்டை அவர்களுக்கு கொண்டு செல்ல எங்களை எடுத்து பயன்படுத்தும். இது நிமித்தம் தேவனுடைய ராஜ்யத்தில் வேலை செய்கிறது நிமித்தம் வரக்கூடிய கூலி எவ்வளவு மகா பெரியது என்று அறிந்து கொள்ள கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, ஆத்துமாக்களை உம்முடைய சமூகத்தில் அறுவடை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவ ஆவியானவர் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய தொழில்களையும் எங்களுடைய வேலைகளையும் எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்பெடுக்கிறீர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உங்களுடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டபடி கூட கொடுக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். காரியங்களை அப்படியாக சுவிசேஷ இந்த ஒப்புரவாக்குதலின் காரியத்தை செய்ய எங்களை பலப்படுத்தும், செய்ய
எங்கள் மனதும் வாயும் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கட்டும். தேவரீர் இதை கண்டு கொண்டிருக்கிற, இதை கர்த்தாவே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சரி, இப்பொழுதே ஆண்டவரே இதை குறித்ததான வெளிப்பாடு வீசட்டும், எழும்பி பிரகாசிக்கட்டும். அறுவடைக்கு கர்த்தாவே தேவரீர் கடைசி கால அறுவடைக்கு ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். அப்படி செய்கிறீர் என்று எதிர்பார்த்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒப்புரவாக்குதலின் ஊழியன். அல்லேலூயா.